உங்களுக்கு கொஸ்டின் திட்டம் முடிக்கப்பட்டுள்ளது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? திட்டம்னா plan is completed. முடிக்கப்பட்டுள்ளது. The plan is completed by me. முடிக்கப்பட்டுள்ளது. நல்லா பாருங்க. Plan is completed. But to the plan has been the plan has been the plan has been the plan has been yes, very good. the plan has been completed by me. Yes. இந்த இடம் ரொம்ப முக்கியம். இங்க எதுக்கு இதை மெயினா ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, சந்தோஷ் ஒன்று சொன்னாரு, has been completed by me. அது வந்து மீயா இருக்கலாம், அஸ்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்டுக்கு மதிப்பு கொடுக்காதப்ப நீங்க பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். முக்கியமான பாயிண்ட் இது. The project has been completed by meங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாது என்னால முடிக்கப்பட்டதா, இல்ல எங்களால முடிக்கப்பட்டதா, இல்ல வேற இன்னொருத்தவங்களால முடிக்கப்பட்டதான்னு தெரியாது. இந்த பாசிவ் வாய்ஸோட நோக்கமே தான். ஆப்ஜெக்ட சொல்லாம விட்டுடலாம். இந்த புக் வாஸ் ஸ்டோலன், புக்கு திருடிட்டாங்க யாரோ அப்படின்னா, யாரோ திருடிட்டாங்க யாருன்னு தெரியாது நமக்கு. அப்படிங்கிறப்ப பாசிவ் வாய்ஸை நீங்க யூஸ். இப்ப பாருங்க, சந்தோஷ் பாடல் பாடப்படுகிறது. The song is being being sung by பீயிங்ல ஏன் வருது? The song has been ஏன் வருதுங்க? பாடப்படுகிறது. Sorry, the song is sung by me. Yeah. So இதுலதான் நுணுக்கமா நம்ம பார்க்கணும். The song is sung by me. இப்படியே நிப்பாட்டிங்க, பை மீயா கூட இருக்கலாம், இல்லாம கூட. The song is sung தான் முக்கியம். இப்ப இதுல வந்து நீங்க வந்து எட்டையும் கொண்டு வரலாம். இதுல வந்து எட்டையும் நீங்க கொண்டு வரலாம். அந்த 8 கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா போதும். இந்த 12 பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். 8 கொண்டு வந்தாலே போதும். ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியாதுங்கிறதுனால இல்ல. The song is sung. The song is sung. Next. The song is being sung. Very good. The next. The song has been sung. Very good. The song was sung. The song was being sung. Very good. The song had been sung. Very good. Abra. The song will sung. No. Song will. Will be sung. Will be sung then. Will be sung. The song will have been being. Will have been being. Will have been. Sorry. Will have been sung. ரொம்ப கஷ்டமா இருக்கா? Is sung, is being sung, has been sung. Was sung, was being sung, had been sung. Will be sung, will have been sung. எது மாறுதோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்ப யார் தமிழ்ல சொல்ல போறா? எட்டையும். பாடல் பாடப்படுகிறது. வந்து எப்பயுமே இருக்கு. அதனால பாடல் பாடப்படுகிறது. பாடப்படுகிறது. பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பாடலை விட்டுருங்க. பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பாடப்பட்டிருக்கிறது. பாடப்பட்டதுனாலும் பிரச்சனை கிடையாது. பாடப்பட்டுள்ளதுனாலும் பிரச்சனை இல்லை. பாடப்பட்டது. பாடப்பட்டு கொண்டிருந்தது. பாடப்பட்டிருந்தது. பாடப்படும். பாடப்பட்டிருக்கும். ஒரே வார்த்தையில முடியுது பாருங்க. இந்த அளவு பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போது எது வேணாலும் பண்ணலாம். பாசிவ் வாய்ஸோட நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியணும். நியூஸ் பேப்பர்ல பார்த்தா பாசிவ் வாய்ஸா தான் இருக்கும். ஏன்னா
ஆப்ஜெக்ட் நிறைய வாட்டி தெரியாம இருக்கும், இல்லைன்னா 100% தெரிஞ்சிருக்கும். 100% தெரிஞ்சிருந்தாலும் நம்ம விட்டுடலாம், தெரியவே இல்லைன்னாலும் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? the building is being painted. ஒரு கட்டடம் இது வந்து இப்ப வந்து பூசப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறப்ப யாரு பெயிண்டர் தான் பண்ணுவாங்க. அதனால அது பெயிண்டர் தான் பண்றாங்கிறப்ப நீங்க பாசிவ் வாய்ஸ் நீங்க ஆப்ஜெக்ட் தொடவே வேண்டாம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண வேண்டாம். லுக் அட் நீங்க எது வேணாலும் இதுல இருந்து எடுக்கலாம். இப்ப பாருங்க, வேலை முடிக்கப்பட்டுள்ளது. சந்தோஷ், வேலை முடிக்கப்பட்டுள்ளது. The work has been completed. வெரி குட். சத்யமூர்த்தி சார் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. எஸ் சார். ஸ்டாண்டர்ட்ல மொத்தமே 20 தான் அமைப்பு. இந்த 20 அமைப்பை தரவு பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்ப வேலை முடிக்கப்பட்டுள்ளது. இப்ப சந்தோஷ் வந்து தமிழ்ல மட்டும் அந்த 8 வாக்கியத்தை அந்த ஆர்டர்ல அப்படியே சொல்லுவாரு. ஒரே வார்த்தையே தான் இருக்கணும். நீங்க வேலையை விட்டுடலாம், ஏன்னா வேலை வந்து எல்லாத்துலயும் வரப்போகுது. அதை போட்டு குழப்பிக்க வேணாம். 1 2 3 4 5 6 பிரசன்ட்ல 3 பாஸ்ட் 2. வேலை முடிக்கப்படுகிறது. வேலை முடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேலை முடிக்கப்பட்டுள்ளது. சூப்பர். வேலை முடிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 3 சொல்றது கஷ்டம், அத அழகா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஈஸி தானே. வேலை முடிக்கப்பட்டது. வெரி குட். வேலை முடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. வேலை முடிக்கப்பட்டிருந்தது. வெரி குட். வேலை முடிக்கப்படும். வேலை முடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். வேலை ஏன்னா அது வந்து இங்கிலீஷ்ல கிடையாது, தமிழ்ல தான் உண்டு, இங்கிலீஷ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல வேலை முடிக்கப்பட்டிருக்கும். வச்சுக்கிட்டா போதும். நீங்க வேலை முடிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த வேலையை கட் பண்ணுங்க. முடிக்கப்படுகிறது, முடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, முடிக்கப்பட்டிருக்கிறது, முடிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டு கொண்டிருந்தது, முடிக்கப்பட்டிருந்தது, முடிக்கப்படும், முடிக்கப்பட்டு கொண்டிருக்கும், முடிக்கப்பட்டிருக்கும். நீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். தமிழ்ல என்ன ப்ராப்ளம்னா இந்த 12 12 24 இருக்கும். 24 நம்ம பயன்படுத்துவோம். இங்கிலீஷ்ல இந்த 20 மட்டும் தான் பயன்படுத்துவோம். எகைன் அது ஒரு இந்த ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து பாசிவ், இது ஆக்டிவ் நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுங்களா? வேலை முடிச்சதுதான் முக்கியம், யார் முடிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, வேலை முடிச்சுதான் முடியலையா. அப்படிப்பட்டதுக்கு தான் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு நீங்க பண்றேன்னு வச்சுங்களேன். கதவு அவனால் திறக்கப்பட்டது. அவன் இருக்குது, கதவு இருக்குது. அப்ப இதுல நீங்க 12 to 20 ஈஸியா சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்ப kadavu avannu irukku, avanal irukku. The door was opened by her. Door was opened by him. The door was opened by her. இப்போதையும் சொல்லுங்க 1 ல இருந்து 12. இல்ல இல்ல விவேக் என்னோட கேள்வியை பாருங்க. 1 ல இருந்து 20 சொல்லுங்க. 1 ல இருந்து 12 சொல்லிடுங்க. இது நீங்களே மாத்தி இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லணும். 1 ல இருந்து 12. 13 ல இருந்து 20 இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் 1 ல விவேக் 1 ல இருந்து நம்பர் 1. The door is open. The door open. எல்லாத்தையும் மாத்தணும். டைம் எடுத்துட்டு நோட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். நீங்க ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்து நோட் பண்ணி பேசுறேன் சார். எனக்கு கதவு அவனால் திறக்கப்பட்டதுன்னு ஒண்ணே ஒன்று கொடுத்துடுறாங்க. 20 சென்டென்ஸ் இதுல இருந்து பண்ணுங்க. ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு டென்ஸுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ் இருக்கிறாங்க. நீங்க 20 பண்ணணும். இதுல ஆப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப பண்ணிடலாம். அப்ப இது open the door. He is opening door. இல்ல நம்பர் 1 has opened the door. No, நம்பர் 1. நம்பர் 1 வந்துச்சுன்னா அப்புறம் செட் ஆயிடும். He opened the door. He opened the door. Don't worry இருக்கு. நீங்க நிதானமா யோசிச்சதும். He opened the door. சூப்பர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Open. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. He opened the door. ஏதோ Open. He opens the door. He opens the door. இந்த திங்கிங் process தான் வேணும். இந்த திங்கிங் process இருந்தா போதும். நீங்க அப்படியே கொண்டு வாங்க. நம்பர் 2. He is opening the door. 3.
He has opened the door. Very good. 4. He has been opening the door. Very good. Number 5. He opened. He He opened. was opening. 6. He had opened. No, He number had been opening. 6. He will open. Number 6 திருப்பி சொல்லுங்க. First 4. He opened. அப்புறம் ஈஸி தானே. He opened. He was opening. Opened the door. Number 6. He was opening the door. He was opening the door. Number 7. He. Sir, 5 students, sir. He opened the door. He was opening the door. He had opened the door. He had opened the door. He He had had been opening the door. opened the door. Very good. He had been opened the door. He had been opened வராது. தப்பாயிடும். Had Sorry, been sorry. வரப்போகுது. தப்பாயிடும். He had been opened தப்பாயிடும். He had been, sir. He had been opened the door. இல்ல என்னமோ தப்பாயிடுச்சு பாருங்க. அப்படியே ஆப்போசிட். Opening. Had been opening. Opening the door. He had been Sir, he had been opening the door. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ ஏன்னா தப்பாயிடும். எனக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு தப்பு பண்ண கூடாது. 9. He will open. You know, He will be opening. 10. He will have opened. He He will have been opening. வருதுங்க. Sir, Number 9. he will open the door. 10. He will be opening the door. 7. He will have opened the door. 12. He will have been opened the door. Opening. Number 12. Opening. He will open. He will opening the door. Have been opening. Number 12. He will have been. He will has been opening the door. இதுக்கு அப்புறம் ஆஸ் வராது. இல்ல have தான். He will have been opening the door. You have been opening. அந்த மெயின் வேர்ப்ல தப்பு பண்ண கூடாது. மெயின் வேர்ப்ல தப்பு பண்ணா அப்படியே மீனிங் மாறிடும். அதனாலதான் அது மெயின் வேர்ப். கவலைப்படாம 1 to 12 ஒரு வாட்டி சொல்லிடுங்க. எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ற மாதிரி தப்பு பண்ணாம சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay. He opens the door. He is opening the door. He has opened the door. He has been opening the door. He opened the door. He was opening the door. He had opened the door. He had been opened the door. He had been. எங்க He has been open. He had been. He had been opening the door, sir. He had been opening the door. Very good. He will open the door. He will have. Sorry. He will be opening the door. He will have opened the door. He will have been opening the door. அவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ் தான் நீங்க வீட்டுல பண்ணணும். அருமை. ஏன்னா இதுல நீங்க எப்படி வேணாலும் விளையாடலாம். சூப்பரா இந்த இங்கிலீஷ்ல வந்து நீங்க எந்த வார்த்தையுமே விட முடியாது. தமிழ்ல நீங்க நிறைய வார்த்தைகள் பாருங்க. திறக்கிறான் பாருங்க. திறக்கிறான் ஒரே வார்த்தையில முடிச்சு போச்சு பாருங்க. கதை விட்டு திறக்கிறான், திறந்து கொண்டு இருக்கிறான், திறந்திருக்கிறான், திறந்து கொண்டே இருக்கிறான். ரைட். தமிழ்ல வந்து சில வார்த்தைகளை விடலாம். ஆனா மெயின் வேர்பும் சப்போர்ட்டிங் வேர்பும் உள்ளே இருக்கும். நீங்க வந்து எதுவும் பெருசா விட மாட்டீங்க. ஒரே வார்த்தைக்கு சொல்றீங்க. இங்கிலீஷ்ல சொல்றப்ப சப்ஜெக்ட் வேர்பு வேணும். ஆப்ஜெக்ட் இருந்தா நீங்க போடலாம். இந்த ஆப்ஜெக்ட்ல உள்ளது மேலேயே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் இருந்தா போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் வேர்பு தான். ஸோ ஹி ஓபன்ஸ். இஸ் ஓப்பனிங் சிம்பிளா சொல்ல முடியாது. ஹி இஸ் ஓப்பனிங். He has opened. He has been opening. He opened. He was opening. He had opened. He had been opening. He will open. He will be opening. He will have opened. He will have been opening. இவ்வளவுதான். இந்த இடத்துல has been opened இப்படிலாம் மாற்றி சொல்றோம். ஏன்னா நம்ம பாசிவ் வாய்ஸ்ல அதை நம்ம அங்க போய் சொல்லிப்போம். அந்த இடத்துல has been opened வருது. ஆகா
எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பாசிவ் வாய்ஸ்லயும் ஒரே ஸ்ட்ரக்சர் வரவே வராது. 20 ஸ்ட்ரக்சரும் 20 வேற தான். நான் விவேக் 13. He is opened the door. No, 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 no. He, Subject and the object, object and the subject, supporting verb. the door is opened by him. Opened by him. Very good. அப்படியே சொல்லுங்க. The door is being opened. The door opened by him. Opened by him. Very good. The door has opened by him. Has been. Has been. Has been the door has been opened by him. Very good. The door has been opening the door by him. being la சேர்ந்து வராது. The door has been opened by him. அவ்வளவுதான். இப்போ அந்த 3 தான் கஷ்டம். அந்த 3 சொல்லிட்டீங்கன்னா அடுத்த 5 ஈஸி. The door was opened by him. The door was being opening by him. வாஸ்க்கு அப்புறம் opened by him. The door had been opened by him. Okay. The door will be opened by him. Okay. The door will have been opened by him. இது ஸ்லோவா இருக்குன்னா அது பிராக்டிஸ் பத்தல. பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்டா இருக்கு கேப்சர் பண்றீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே நடக்குது. ரிவிஷன் மட்டும் குறைச்சலாம். ரிவிஷன் அதிகமா இருக்கிறப்ப ஈஸியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. கதவு அவனால் திறக்கப்பட்டது. இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, எல்லாரும் கவனிங்க. துர்கா மேம் இருக்கீங்களா? Yes, sir. வெரி குட். உங்க டெக்னிக்கல் இஷ்யூ Sir, இருக்கேங்க சார். லைன்ல தான் இருக்கேங்க சார். இப்ப நம்பர் 1 ஞாபகம் வச்சுங்க. டஸ். இப்ப நம்பர் 1 டஸ். இப்ப நம்ம போறது பாருங்க. நம்பர் 1. Number 2 is. Number 3 has. Number 4 Has been. Number 5 did. Number 6 Was. Number 7 Had. very nice. அருமையா கேப்சர் பண்ணாங்க அவங்க. had அருமையா கேப்சர் பண்றாங்க. Had been. Look at that. Number 9. Will Super. Number 10. will be. Will be. Super. Number 11. Will have. Will have. Will have. Number 12. Will have been. Will have been. Very nice. என்ன பாத்துக்கீங்க இங்க போடுறேன். மேப் பண்ணிக்கிங்க. 13 என்னவா இருக்கும்? Is. வெரி குட். 14 Is plus weekly. Yes. அது பின்னாடி மெயின் வேர்ப் பாத்துக்கலாம். அதை பத்தி ஒரி பண்ணாங்க. சப்போர்ட்டிங் வேர்ப் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த மெயின் வேர்ப் ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். 14 Is being. வெரி நைஸ். நான் ஒன்லி சப்போர்ட்டிங் கிராமர் வேர்ட்ஸ் மட்டும் தான் நோட் பண்றேன். சப்போர்ட்டிங் வேர்ப் மெயின் வேர்ப் ஈஸியா பண்ணிக்கலாம். இதுல தப்பு பண்ணாம இருக்கணும். Has been. வெரி நைஸ். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க ஒரு ஹாஸ் பீன் இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஹாஸ் பீன் இருக்கு பாருங்க.
ஆனா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்க்க அதுக்கு தான் நான் இப்படி லிஸ்ட் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. 16. Was. சூப்பர். நல்லா Was பார்த்து. be- was being. ஒரு வாஸ் இருக்குது, அது வேற, இந்த வாஸ் வேற. Was being. வெரி நைஸ். 18. Had been. சூப்பர். 19. Will be. Number 20, last one. Will have been. வெரி நைஸ். இதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டிங். இதுதான் கிராமர். இதுல உள்ளது எல்லாமே கிராமர் வேர்ட்ஸ் தான். இப்ப நம்ம நிப்பாட்டுறது எல்லாமே இந்த கிராமர் வேர்ட்ஸை எப்படி கொண்டு வர போறீங்க அப்படின்னு தான் இருக்கு. ரைட். நான் இங்க வந்து டஸ் மெயின் வேர்ப்ல இருந்து எடுத்து பிரிச்சு போட்டிருக்கேன். இல்லாத மாதிரி இருக்கும், இல்லை உள்ள ஒளிஞ்சிருக்கும். அந்த சப்போர்ட்டிங் வேர்ப்பு உள்ள ஒளிஞ்சிருக்கும். இப்ப என்னன்னா இந்த இடத்துல எதையுமே குழப்பிக்க கூடாது. இதுக்கப்புறம் இப்ப டஸ் நீங்க போட்டீங்கன்னாக்கா லுக் அட் திஸ், இதுக்கப்புறம் V1 தான் போகணும். உங்களுக்கு நல்லா தெரியும், V1ல இருந்து V5 வரலாம் தரவா கரைச்சு குடிச்சிட்டோம். இங்க ஈஸ் போட்டீங்கன்னா இங்க V4 தான் போகணும். இங்க ஹேஸ் வர்றப்ப V3 தான் போகணும். E3. ஹேஸ் பீன் வர்றப்ப அவங்க க்ளோஸ் பண்றாங்க, V4 தான் போகணும். மாறவே விடாது, அவ்வளவுதான். ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். டிட்ட வெளில எடுத்ததுக்கு அப்புறம் V1 மட்டும்தான் V1. மட்டும்தான். ஏன்னா நீங்க கூட்டிங்க டிட் பிளஸ் ஓபன் டஸ் பிளஸ் ஓபன்ஸ் எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. ரொம்ப ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். வாசுக்கு அப்புறம் V4. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். V4. வந்துடும். இது நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க. V3. எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க எதையுமே பண்ண வேண்டாம். அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள போயிடும். V4. இது V1. excellent. Will be. V4. V3. Very nice. V4. Super. V3. V3. ரொம்ப ஈஸியில அடுத்த 8மே V3 தான். அவ்வளவுதான் முடிஞ்சது. அங்க அந்த 12ல 3 V3 வரும். இங்க 8ல எல்லா 8ம். இப்ப 21ல 20 மொத்தம் 20ல 11 வந்து V3. கேன் யூ பிலீவ் திஸ்? ஏன் V3 அவ்வளவு முக்கியம்? V3ல தப்பு பண்ணா ஈஸியா தப்பாயிடும் எல்லாமே. V3 நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா 50% ஆஃப் யுவர் கிராமர் வந்து அப்படியே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கேயும் பாருங்க, ரொம்ப முக்கியமான இடத்துல V3 வருது பாருங்க. எவ்வளவு முக்கியமான இடத்துல V3 வருது பாருங்க. இங்க present perfect V3, past perfect V3, future perfect V3. Right? Future perfect V3. அதே சமயத்துல இங்க பாத்தீங்களா, பீனே ஒரு V3 தான். அதுக்குள்ள பாருங்க V3 எங்கெல்லாம் பிளே பண்ணுது பாருங்க. அப்பா, இதுக்குள்ள ஒரு V3 இருக்கு பாருங்க. எங்கெல்லாம் V3 இருக்கு பாருங்க. ஸோ லிட்டரலா V3 இல்லாம நம்ம ஆங்கிலத்துல வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெரி நைஸ். இது நான் வந்து போட்டது எகெயின் மனப்பாடம் பண்றதுக்காகவே இல்லை. இத வந்து ஒரு மெத்தட் இருக்கு. இங்க பாருங்க, V4 V3 V4 V4 V3 V4 V4 V3 V4. அதுக்குள்ள பாருங்க ஏதோ ஒரு ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கு. எதுவுமே வந்து ஆர்டர் இல்லாம இல்லை. உன்னிப்பா கவனிச்சோம்னா ரொம்ப ஈஸியா போயிடும் எல்லாமே. Look at this. V1 V1 V1. Wow. Look at this. V4 V4 V4. Look at this. V3 V3 V3. Look at this. V4 V4 V4. Wow. அப்படி ஒரு ஆர்டர் பிரமாதமா இருக்குது. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. சிம்பிள் பிரசன்ட்ல நீங்க V1 தான் யூஸ் பண்ணுவீங்க. பிரசன்ட் கண்டினியூஸ்ல V4 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல இது எல்லாமே.
ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, பாஸ்ட் பர்ஃபெக்டா, ஃபியூச்சர் பர்ஃபெக்டா B3 தான் இருக்கும். நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவ்வளவு பக்காவா இருக்கும். வெளியில பார்த்தா அப்படி தெரியும், ஒண்ணுமே கஸ்டமர் தெரியும். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 நீங்க சர்வ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உண்டு. அதே மாதிரி திறக்கிறான் பாருங்க, திறந்து கொண்டு இருக்கிறான், திறந்திருக்கிறான், திறந்து கொண்டே இருக்கிறான். நீங்க ரொம்ப இதா கவனிச்சீங்கன்னா அது கொஞ்சம் மைண்ட் அமைதியா கொண்டு வந்து பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். திறந்தான், திறந்து கொண்டிருந்தான், திறந்திருந்தான், திறந்து கொண்டே இருந்தான். திறப்பான், திறந்து கொண்டிருப்பான், திறந்திருப்பான், திறந்து கொண்டே இருப்பான். அவ்வளவுதான் முடிஞ்சுது. அதுலயே அந்த திறக்கிறான் திறந்துலயே அவன் வந்துருச்சு, அதுலயே வந்துருச்சு. அதுவும் நம்ம சொல்லலை, எனக்கு எல்லாத்துக்கும் கதவு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியா சொல்லுங்கிறதுக்காக சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கதவை நீங்க விட்டுட்டு அவனை விட்டுட்டாலும் பரவாயில்ல. பாருங்க, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வெரி குட், திறக்கப்படுகிறது, திறக்கப்பட்டிருக்கிறது, வெரி குட், திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டு கொண்டிருந்தது, திறக்கப்பட்டிருந்தது, திறக்கப்படும், திறக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். இதை வந்து நீங்க தமிழ்ல சொல்றப்பே உங்களுக்கு புரிதலா இருந்தா மட்டும்தான் வரும். அப்ப இப்ப நான் ஒரே ஒரு இது போடுறேன். லுக் அட் திஸ். இது மொத்தமே இதுதான் இருக்கு. ஹாவ் பீன் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு. அது என்ன டென்ஸா இருக்கும்? ஹாவ் பீன் மட்டும் இருக்குது. மொத்த டென்ஸே, மொத்த வகுப்பே இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா இருக்குமா? ஆக்டிவ் Passive voice. ஈஸியான கொஸ்டின் கிடையாது. இப்படி ஆரம்பிக்கலாமா? இப்படி ஆரம்பிக்கலாம். நீங்க அதுக்கு நான் பின்னாடி வேற கஷ்டம்னா கஷ்டப்படுறீங்கன்னா பின்னாடி வேற. சந்தோஷுக்கு இந்த கேள்வி. ஹேஸ்ன்னு ஒரு வாக்கியத்துல ஹேஸ் மட்டுமே இருக்கு, வேற எதுவுமே இல்லை. வேர்பு பாக்கியெல்லாம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா என்னென்னமோ இருக்குது. ஆனா வேர்புங்கிற ஏரியால ஹேஸ் மட்டுமே இருக்கு. இது என்ன டென்ஸா இருக்கும்? இதுக்கப்புறம் வருதா சார்? இல்ல, ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல இது மட்டும்தான் வேர்பு, வேற எதுவுமே வேர்பு இல்லை. B3 சார். இல்ல, எனக்கு என்ன வேணும்னா 1ல இருந்து 20 இருக்குல்ல, ஆமா சார். அதுல எந்த நம்பர்னு எனக்கு வேணும். நான் V1 V2 V3 கேட்கல. இது ஒரு ஆழமான ஒரு கேள்வி. இது புரியுதான்னு பார்க்கலாம். சார் 3வது இதுல வரும் சார். இப்ப 1ல இருந்து 20 சந்தோஷ் சொல்றாரு, 3ன்னு சொல்றாரு. சார் இது மெயின் verb தான் சார். ஹேஸ் இதுக்கப்புறம் verb வந்து இது மெயின் verb தான் சார் வரும். இன்னொரு சொல்லுங்க. இது ஹேஸ்ங்கிறது மெயின் verb தான் சார். இதுக்கப்புறம் verb இல்லைன்னா ஹேஸ் தான் மெயின் verb வரும். அருமையான கேள்வி. மொத்தமே எஸ். உங்களோட ஹேஸ்க்கு அப்புறம் verb வரலைன்னா ஹேஸ் தான் சார் மெயின் verb வரும். எனக்கு இது வேணும். இது எனக்கு என்ன கேட்கறேன்னா, ஹேஸ் ஒரே verb தான் இருக்கு, வேற verb-ஏ கிடையாது இந்த சென்டென்ஸ்ல. அப்பா அந்த சென்டென்ஸ் தேர்ட் சென்டென்ஸ் சார். 3 சார் பி verb சார். பி verb. விவேக் ஏதோ இல்ல சார், இதுக்கப்புறம் வெர்பு இல்ல அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பி verb சார். இது வந்து பி verb சார். சார் இதுக்கப்புறம் வெர்பு இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட் வெர்பு தான் சார் வரும். பியூட்டி. He has the phone. முக்கியமான கஷ்டமே தான் இருக்கு. நீங்க கிராக் பண்ணிட்டாரு, செகண்ட் அட்டெம்ப்ட்ல சந்தோஷ் கிராக் பண்ணிட்டாரு. கோதை மேம், நான் கேட்ட கேள்வி ஹேஸ் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு. V1 first one மட்டும்தான் இருக்கு. வேர்பு சொன்னேன், பாக்கியெல்லாம் Has a phone. நல்லா பாருங்க, இது முக்கியமானது இங்கிலீஷ்ல. ஏன் இங்கிலீஷ் டஃப்னா, இந்த ஹேஸ் சில வாட்டி சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கும், சில வாட்டி மெயின் வேர்பா இருக்கும். அது குழப்ப தள்ளிடும், நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திடும். அந்த கஷ்டத்தை தாண்டி வரணும்னா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப பாருங்க, கோதை மேம்க்கு தான் இந்த கேள்வி, கரெக்டா சொல்லணும். ரைட். இஸ் இது வந்து எந்த டென்ஸ்? 1ல இருந்து 20க்குள்ள எந்த டென்ஸா இருக்கும்? இது மட்டும்தான் வேர்பு, வேற எதுவுமே வேர்பு இல்லைங்க. first சார். பியூட்டி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ரொம்ப முக்கியம். கோதை மேமுக்கு தான். ஹாவ் பீன் நான் கேட்ட முதல் கேள்வி தான். இது மட்டும்தான் வேர்பு, வேற எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் வேர்பு. அப்ப இது என்ன டென்ஸா இருக்கும்? தேர்ட்
சூப்பர் ஆன்சர். Sir. ஏன்னா இங்க V3 உட்கார்ந்துருக்கு பாருங்க. அதான் மெயின் வேர்புங்க. பீன் வந்து இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது என்ன நம்பரா இருக்கும்? 4. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். இது என்னவா இருக்கும்? பார்த்து யோசிச்சு சொல்லணும். அவசரப்படக்கூடாது. Have been caught. அவசரப்படக்கூடாது. துர்கா மேம் அவ்வளவு டஃபா இருக்குதுங்களா? போயிட்டு வரீங்க. ஏழுதான் சார். டெக்னிக்கல் சார் ஆமா பேசி வாய்ஸ் வருது. சார் ஆமா 15 sir, 15. பியூட்டிஃபுல். யார் சொன்னது? யாரு? நான் sir. கோதை sir. வா வா, வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். சார் எனக்கு சாட்டர்டேல இருந்தே சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க சார். ப்ரிப்பேரிங் மீட்டிங்னு சுத்திட்டே இருக்குது. லைட்டா இடையில வாய்ஸ் கேக்குது, மறுபடியும் கட்டது. ஆனா நெட் எல்லாம் இருக்குங்க சார். குறைச்சலா இருக்குன்னு அர்த்தங்க. பேண்ட்வித் உங்க சைடுல குறைச்சலா இருக்குது. நீங்க பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்களா? டேட்டா வச்சிருக்கீங்களா? பிராட்பேண்டா ஃபைபரா? எது வச்சிருக்கீங்க? துர்கா மேம் என்ன வச்சிருக்கீங்க நீங்க? அதை பொறுத்து இருக்குது. நீங்க ஃபைபர்லாம் வச்சீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, அவங்க வரட்டும். கோதை மேம் எக்ஸலண்டா சொன்னீங்க. Thank you sir. இப்ப விவேக் ஒரு பாயிண்ட் கொடுப்பேன். ஏன்னா இதை நீங்க சத்யமூர்த்தி சார் இதை ஃபாலோ பண்ண முடியுதா உங்களால? கஷ்டமா இருக்கு சார். ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 2-3 கிளாஸ் அப்சர்வ் பண்ணுங்க, வந்துடும். சரிங்க சார். ஏன்னா இப்ப சந்தோஷ் என்ன பாருங்க, 4-5 கிளாஸ் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாரு. எதுக்கு சொல்றதே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பாரு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா போடும். ரொம்ப சந்தோஷ் அப்படி ஒரு நினைப்பு வருதுன்னு சந்தோஷ். சார் இல்ல சார் இது ஒரு ரிவிஷன் அப்படின்ட்டு தான் Sure. இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க். இப்ப பாருங்க, இது கோதை மேமுக்காக ஒரு கேள்வி. கரெக்டா சொல்லணும். Tell me this. ஒரே நம்பர் தான் சொல்ல முடியும், 2 நம்பர் இருக்கவே முடியாது. 19 sir. இல்ல எவ்வளவு பெரிய தப்பாச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய இல்ல sir. Sir 10 sir, 10. எவ்வளவு பெரிய தப்பாச்சு பாத்தீங்களா? இதான் இந்த ஆங்கிலத்தோட முக்கியமான ஒரு பெயின் பாயிண்ட் டச் பண்றோம். சந்தோஷ் ட்ரை பண்ணுங்க. சார் வில் பி ஒரே நம்பர் தான். 9 sir. 9. பி வந்து மெயின் வெர்ப், அவ்வளவுதான். ஏன்னா மொத்தமே நான் இந்த வெர்ப் தான் சொல்லியிருக்கேன். sir. நம்ம பண்றப்ப ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஈஸியா இது பண்ணிட்டு போயிடலாம். Yes sir. இப்ப will be done. 19 sir. 19. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க கொண்டு வந்துட்டா போதும். இப்ப பாருங்க, Ten. பியூட்டி. Giving. No. Has been giving. 15 Has been given. 15. Correct. Three, sir. Three. Very nice. 4, sir. No, ready. 4. Very nice. அடிக்கணும். 1. இல்ல சார். Sorry, 5. மிஸ் பண்ண கூடாது. Sorry. Will have. B 11. 11. Will have
P. 11 சார் ம். 11 இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 11 சார். பியூட்டி பியூட்டி அது ஒரு டஃப்பான ஒண்ணு. டுவெண்ட்டி 20. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் will have been இந்த இடத்துல நான் கோயிங் போடுறேன்னா அது 11 will have been going 12 மாறிடுது. நல்லா கவனிச்சுக்குங்க. அது மொத்த வேர்பே will have been தான் 11. ஸோ இது ஒரு கஷ்டம். இது ஒரு வகையான பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப ரொம்ப தெளிவா புரியும். 20 தான். இப்ப இப்ப திடீர்னு வந்து சொன்னாரு, இது விவேக் சொல்றப்ப இன்னைக்கு ஹாஸ் பீன் ஓபன்ட்டாரு. ஆனா அந்த இடத்துல வந்து ஹாஸ் பீன் ஓப்பனிங்கா இருந்துரும். மாத்திடக்கூடாது. இப்ப ஹாஸ் பீன் ஓபன்ட்னா இது என்ன நம்பருக்கு? இது இவ்வளவுதான் மொத்த verb. ஹாஸ் பீன் ஓபன்ட். அடிக்கலாமே. Opened. 7 sir. நம்பர் ஈஸி தானே. Has been opened. சந்தோஷம் என்னாச்சு? 18 சார். எங்க ஹாஸ்ல வருது? ஹாஸ்ல வருது. So 14 15 sir. 15. 15. இப்ப விவேக் வந்து ஓப்பனிங் பதில் ஓபன்ட்டாரு. என்ன மாத்திருக்காரு? இது 15 கொண்டு போயிட்டாரு. ஆனா என்னவா இருக்கணும்? 4 4. அவ்வளவுதான். ஏன்னா மீனிங் அப்படியே மாறிடும். ஹாஸ் பீன் ஓபன்னா திறக்கப்பட்டிருக்கிறது. ஹாஸ் பீன் ஓபன் திறந்து கொண்டே இருக்கிறேன். சொல்லுது செஞ்சதெல்லாம் வேற ஆளு. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப 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 முக்கியமா பார்க்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்தது. பட் இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, லுக் அட் திஸ். விவேக் ஆம் நம்பர் சொல்லுங்க. 1 V1 sir. 1 சார். 1 sir. 1. அவ்வளவுதான். இதுதான் முழு verb. இது 1 தான் சார். இதுதான் முழு verb. 1 தான் சார். 1. வெரி நைஸ். So only இதுதான் முழு verb. இது ஒண்ணுதான் சார். வெரி நைஸ். அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். இது தனியா பிரிப்பாங்க, ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக பிரிப்பாங்க. 5 சார். 5. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா ஹெல்ப்ஃபுல்னு வரப்போகுது. இப்ப இதுவும் 5 தான் சார். ஸோ இப்போ முக்கியமான ஒரு இதுக்கு வரும். லுக் அட் திஸ். சத்யமூர்த்தி சார் உங்களுக்கு தான் கரெக்டா சொல்லணும். இதுதான் முழு verb. இவ்வளவுதான். 6 சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சத்யமூர்த்தி சார். 6 சார். அந்த இடம் தான் தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? அப்படியே ஆப்போசிட். 16 சார். 16. இப்ப பாருங்க. இப்ப இது கொஞ்சம் பாருங்க. இப்ப நிறைய பேர் பேசுறப்ப சொல்லுவோம் ஐ ஹெல்ப் அப்படின்னு. இப்ப பாஸ்ட் டென்ஸ் நினைச்சிட்டு இப்படி சொல்லிடுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. அப்படியே ஆப்போசிட். ஆகா, ஐ ஹெல்ப். விவேக் ஐ ஹெல்ப் தமிழ்ல சொல்லுங்க. நான் நான் உதவி செய்தேன். வெரி குட். உதவி செய்தேன். உதவி செய்தேன். ஐ வாஸ் ஹெல்ப்டு.
உதவி செய்ய விவேக் ஏதோ சொல்ல எனக்கு உதவப்பட்டது. எனக்கு உதவப்பட்டது வருமா சார்? இல்ல நான் என்னால் என்னால் சொன்னேன் உதவப்பட்டதுன்னு வரும். என்னால் உதவப்பட்டதுன்னு வரும் சார். இல்லையே தப்பா இல்ல, சத்தியமூர்த்தி என் மீது உதவப்பட்டது, என் மீது உதவப்பட்டது மாதிரி வரும். எனக்கு நான் உதவி எனக்கு செய்யப்பட்டேன். உதவப்பட்டது. நான் உதவி இல்ல சார், நான் செய்யப்பட்டேன். உதவப்படப்பட்டேன். Was இல்ல வேண்டாம் இன்னும் ரொம்ப சிம்பிளா கொண்டு வாங்க. நான் உதவி செய்யப்பட்டேன். யாரோ நீங்க என்ன தமிழ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சார். நினைச்சிடக்கூடாது. ஆக நான் உதவினேன், நான் உதவினேன், உதவப்பட்டேன், அவ்வளவுதான் முடியும். உதவப்பட்டேன். நான் உதவப்பட்டேன். இது என்ன தமிழ்ல நான் உதவிப்பட்டேன். இப்ப சொல்லுங்க கோதைமேல், ஐ ஹெல்ப். யாரு உதவி வாங்கினது யாருங்க? எல்லாரும் நோக்குறாங்க. I வேற helped ஒருத்தர், someone, நோக்குறாங்க. வேற ஒருத்தர், வேற other person, யாரோ ஒருவர். யாரோ ஒருவர். இது யாரு? நானு. என் மீது செய்யப்பட்டவனே. ரெண்டுமே நம்ம தான் சார் எழுதணும். அவ்வளவுதான். இப்ப எழுதுற ஐ வாஸ் டோல்டும்பாங்க, ஐ டோல்டு பேரு ஐ வாஸ் டோல்டுன்றாங்க. ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸா. இந்த வாச போட்டீங்கன்னா இப்ப பாருங்க ஐ டோல்டு. இப்ப நல்லா பாருங்க ஐ டோல்டு. துர்கா மேம் நல்லா கவனிங்க. ஐ டோல்டு தமிழ்ல நான் சொன்னேன். இப்போ பாருங்க அருமையா பாருங்க. தமிழ் நாவல்ல இருந்து இங்கிலீஷ் நாவல் வரலாம் அருமையா வரும் இந்த வார்த்தை. எழுத்துல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும். ஐ வாஸ் டோல்டு. என்னால் சொல்லப்பட்டது. என்னால் சொல்ல நோ நோ நான் சொல்லியிருந்தேன். எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு சொல்லப்பட்டது. நான் சொல்லப்பட்டேன். முடிச்சு போச்சு. நான் சொல்லப்பட்டது. யாரோ எனக்கு சொன்னாங்க ஐ வாஸ் டோல்டு பை ஹிம். அவனால் நான் சொல்லப்பட்டேன். அப்ப he told me. அப்படியே மாத்துங்க. he told me. இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஐ வாஸ் டோல்டு பை ஹிம், he told me ஒரே மீனிங் தான். மீனிங் ஒண்ணுதான். அவன் என்னிடம் சொன்னான், அவனால் நான் சொல்லப்பட்டேன், அவ்வளவுதான். நீங்க நாவல் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பாசிவ் அந்த ஆசிரியர் எழுதுவாரு. பாசிவ் எழுதுறப்ப அந்த அந்த ஆசிரியர் நூலாசிரியர் வந்து அந்த லாங்குவேஜ கைக்குள்ள வச்சிருக்காருன்னு பாசிவ் பாருங்க. ஐ வாஸ் டோல்ட், நான் சொல்லப்பட்டேன். இப்ப பாருங்க நல்லா பாருங்க. ஐ ஹிட் பாஸ்ட் டென்ஸ்ல போடுங்க. ஐ ஹிட். நான் அடிங்க தமிழ் அடிங்க. I hated. நான் ஐ ஹிட். I was hitten. நான் அடித்தேன் இல்லையா? இப்ப நான் அடிச்சேன். நான் அடித்தேன். I was hitten. I was hit. ஐ வாஸ் ஹிட்ல அடிபட்டது யாருங்க? ஐ வாஸ் ஹிட்ல அடிபட்டது யாரு? நான் தான். நான் அடிபட்டேன். நான் அடிபட்டேன். ஐ வாஸ் ஹிட், நான் அடிக்கப்பட்டேன். ஐ ஹிட்ல அடிபட்டது யாருங்க? வேற ஒருத்தர். செகண்ட் பர்சன். வேற ஒருத்தர், someone. வேற ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள். இப்ப பாஸ்ட் டென்ஸா இருக்குன்னு நினைச்சிட்டு வாச போட்டீங்கன்னா அடி வாங்கினது வேற ஆளாயிடும், நம்மளாயிடும். அடி வாங்கினது நம்மளாயிடும். எவ்வளவு பெரிய டேஞ்சருங்க பாத்தீங்களா இது புரிஞ்சுக்காம இருக்கிறப்ப. இப்ப பாருங்க விவேக், ஐ கில்டு. ஐ கில்டு, நான் கொன்றேன். கொன்றேன். நான் கொன்றேன். கூட்ட பூச்சி இருக்கு, ஒரு கொசு இருக்கு, ஐ கில்டு. இப்ப பாருங்க அது பாஸ்ட் டென்ஸா இருக்கிறதுனால இப்படி போட்டக்கூடாது. இப்படி போட்டா அர்த்தம் வேற. நான் கொல்லப்பட்டேன். கொலை செய்யப்பட்டது யாருங்க? ஐ வாஸ் கில்டு இல்ல, நான் கொல்லப்பட்டேன். நான் கொல்லப்பட்டேன். நான் கொன்றேன். நான் கொல்லப்பட்டேன். வெரி குட். நான் கொல்லப்பட்டேன். பாருங்க ஐ வாஸ் டோல்டுன்னா நான் சொல்லப்பட்டேன். யாரோ ஒருத்தவங்க எனக்கு அப்பதான் நியூஸ் சொன்னாங்க நான் சொல்லப்பட்டேன். நீங்க புக் எல்லாம் படிச்சீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். நியூஸ் பேப்பர்லாம் நிறைய பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ப்ரெசைஸான லாங்குவேஜ் பாசிவ் வாய்ஸ். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் பாருங்க. The building was painted. பெயிண்ட் பண்ணது யாருங்க? இது பெயிண்ட் பண்ணது யாரு? யாரோ ஒருத்தவங்க சார். இப்ப பாருங்க
இப்படி நீங்க போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஓனர் பொதுவாக பெயிண்ட் அடிக்க மாட்டாரு. அந்த பெயிண்டர் தான் அடிப்பாங்க. அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிடலாமா? அதே மாதிரி இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இது முக்கியமான விஷயம். இது ரெண்டு விஷயத்த ஒரே சமயத்துல தான் பண்றீங்க. The thief was arrested. யாருங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஜட்ஜ் அரெஸ்ட் பண்ண முடியாது, லாயர் அரெஸ்ட் பண்ண முடியாது. Police. திருடர் கைது செய்யப்பட்டார். By police. போட மாட்டாங்க. சும்மா திருடர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவ்வளவுதான். இந்த திருடன் கைது செய்யப்பட்டான், முடிஞ்சு போச்சு. இப்ப புரியுதுங்களா பாசிவ் வாய்ஸோட நோக்கம்? சந்தோஷ் புரியுதா பாசிவ் வாய்ஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு? எஸ் சார், புரியுது சார். அதாவது முழுசா 100% யார் பண்ணா தெரிஞ்சாலும் நீங்க முழுசா தெரிஞ்சாலும் போட மாட்டீங்க, தெரியவே இல்லைன்னாலும் போட மாட்டீங்க. பாருங்க, லுக் அட் திஸ். மை பர்ஸ், கவனிங்க, was stolen. எது காணா போச்சுங்க? பர்ஸ் Purse. Purse. யாரு எடுத்தாங்க? தெரியல சார், யாரும் தெரியல, திருடனாதான் இருக்கும், தெரியல நமக்கு. அப்ப தெரியாதப்பையும் நீங்க பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இத ஆக்டிவா மாத்துனீங்கன்னா எப்படி மாத்துவீங்க? சம்மொன்னு போடுவீங்க. சம்மொன் அப்படியே 16 சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ் ஸ்டோல் அடிப்பீங்க. Someone. இப்படி அவங்க எழுதணும். ஒரு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்றவங்க someone stole the purse. சார் வாஸ் ஸ்டோலன்னா ஸ்டெல்ட்னு தானே சார் சொல்லணும்? இதை முடிச்சுக்கலாம், அதுக்கு வர. இப்ப பாருங்க, the purse was stolen. நியூஸ் பேப்பர்ல இப்படிதான் போடுவாங்க. அது பை காணா போச்சு, பணப்பை காணா போச்சு, யாருன்னு தெரியாது. someone stole the purse அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது இப்ப சந்தோஷ் கேட்டாரு நினைக்கிறேன். பாருங்க, இது வந்து ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், Stolen. ஸ்டீலிங், Stealing. Steals. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சோ அதுல இருந்து இது பண்றது. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றோம்னா, இது முக்கியமானது ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல, சப்போர்ட்டிங் வெர்பு இப்படி சப்போர்ட்டிங் வெர்பு மட்டும்தான். இது என்ன நம்பரா இருக்கும்? சப்போர்ட்டிங் வெர்பு மட்டும்தான். Where. வேர். Where. வேர் சார், வேர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வேர், வேர் சப்போர்ட்டிங். எனக்கு நம்பர் வேணும், சப்போர்ட்டிங் வெர்பு மட்டும்தான் எழுதிக்கிறேன், இங்க எழுதிக்கிறேன். நீங்க அப்பதான் நீங்க ஹோம்ஒர்க் பண்றப்ப அது கரெக்டா இருக்கும். ஃபுல் சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு நான் சொல்லல. The 17 sir. 13 sir. 17. அருமை 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 அருமை. 17 sir. வாவ், இது வந்து plural யூஸ் பண்ணுவாங்க, வேற சிங்கிள். சூப்பர். இப்ப அதை மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது என்னவா இருக்கும்? ஃபுல்லாவே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 16 சார். நான் இது மட்டும் கொடுக்கறது தான் முழு வேர்பு, ஃபுல். 5 சார், 5. இது முழு வேர்பு. நான் ஃபுல்லுன்னு போடுறேன், நீங்க ஈஸியா பண்ணி இது பண்ணிக்கலாம். 6. 6. அவ்வளவு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். துர்கா மேம், நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். டோன்ட் வரி, நீங்க கூர்மையா கவனிச்சா போதும். சத்யமூர்த்தி சார் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்துடும். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு அந்த 20 கொடுத்த பாத்தீங்களா, நான் பெருசா இதை மட்டும் கொடுத்த போடுறேன். ஃபுல் வேர்பு. 1. First. 1. 1. Very nice. Do full verb.
1. இப்ப பாருங்க do do full verb. On the one, sir. One. Beautiful, beautiful, beautiful. Five. 5. Very nice, very nice, very nice. இதுல தப்பு பண்ணா நீங்க தப்பே பண்ண முடியாது. இப்ப பாருங்க full verb. 1. Very nice. இப்ப நீங்க திருப்பி போடணும்னு நினைச்சாலும் போட முடியாது. அதாவது do doesn't போடவே முடியாது நீங்க. do doesn't. இப்ப do இருக்கு. இந்த do main verb. இது சப்போர்ட்டிங்க்கு வெளில பிரிச்சிருவீங்க. இந்த do main verb. சப்போர்ட்டிங்க டெட்டா பிரிச்சிருவீங்க. இந்த இது மெயின் verb. இது சப்போர்ட்டிங் தான். நீங்க do does போடவே முடியாது இங்கிலீஷ்ல. சோ இந்த ஃபுல் இதை வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கணும். had been. Had been. With Had been வராது. yes. ஏன் 8. 7, sir. 7. 8. இதை யாரோ 7. வேற யாரோ சொல்லுங்க. 7, sir. வெரி நைஸ். ஏன்னா இது ஃபுல் இது நான் இந்த சப்போர்ட்டிங்னு சொல்லவே இல்லையே. இந்த பீன் V3 பாருங்க. ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், ஆம் வாஸ் பீன், பி வாஸ் பீன். அது எல்லாமே V3ல போய் உட்கார்ந்து பாருங்க. அதனாலதான் V3 பண்றப்ப அவ்வளவு முக்கியம். இப்ப பாருங்க இஸ் டன். அடிங்க full. 13, sir. 13. 13. வெரி நைஸ். ஹாஸ் டன். சின்ன வித்தியாசம் தான் பாருங்க. ஆனா பெரிய மீனிங் டிஃபரன்ஸ். 3. சூப்பர். 3. வெரி 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 நைஸ், வெரி நைஸ். துர்கா மேம் இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது டூங்கிற வார்த்தை சப்போர்ட்டிங்காவும் வரும், மெயினாவும் வரும். இப்போ டூ நோட் பண்ணிக்கிங்க. ஈக்குவல்ஸ் இது ரெண்டா பிரிச்சா எப்படி பிரிப்பீங்க டூவை? இதுதான் ரொம்ப அடிப்படை. Does plus 2. Does plus பிரிக்கணும். Do plus 2, sir. அவ்வளவுதான். 2 plus. துர்கா மேம் இதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. டில்டா ரெண்டா பிரிக்கணும். ஓகே சார். Do plus did. இன்னொரு வாட்டி தப்பு பண்ண Did plus 2. Did plus 2, sir. Did plus 2. இருக்கு அந்த plus 2. பாக்கி இருக்கும். டூ மட்டும் பாக்கி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த டூ வேற, இந்த டூ வேற, டோட்டலி வேற. இது சப்போர்ட்டிங்கா கொடுக்கிறது. இது மெயின். செய்தான், செய்கிறான், செய்தலுக்கு வர்ற டூ. இது வந்து இருக்கிறது, இருக்கிறது வர்ற டூ சப்போர்ட்டிங். இது செய்கிறது, இது இருக்கிறது. இது இருக்கிறது, இருந்தது, இருக்கும், அதெல்லாம் வந்து டென்ஸுக்கு, அதெல்லாம் காலத்துக்கு சப்போர்ட்டிங். டிட் பாருங்க. இந்த டூ வந்து செய்கிறது, இந்த டிட் வந்து இருந்தது, இருந்தது, இருந்ததும் செய்கிறதையும் கூட்டினா செய்தது மெயின் verb. இருக்கிறதையும் செய்கிறதையும் கூட்டினா செய்கிறது இந்த மெயின் verb தான் இது வரும். இப்ப பார்க்கலாமா? லுக் அட் தட். செய்கிறான், செய்கிறாள், பாருங்க. செய்கிறாள், செய்கிறாள், செய்கிறது. Does plus 2. அவ்வளவுதான். டஸ் வெளில எடுத்துட்டு இந்த மெயின் verb டச்சே பண்ணக்கூடாது. நல்லா பாருங்க. இது பார்த்தா கஷ்டமா தெரியும். இப்ப நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா செம ஈஸியா இருக்கும். பிளஸ்க்கு அப்புறம் V1 தான் பேட் verb மட்டும் V1 போடுறீங்க. மெயின் verb இருக்கு. எல்லாத்துக்குமே செய்யறது 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 தான் மீனிங். இது வந்து இருக்கிறது, இருந்தது, இருக்கிறாய், இருக்கிறான். இப்ப பாருங்க. இருந்தது, இருக்கிறது, இது இருக்கிறான், இருக்கிறான், இருக்கிறார், இருக்கிறது. அதுல வரும். இது வந்து பாக்கி எல்லாமே நீங்க இருக்கிறான், இருக்கிறோம், இருக்கிறாய், இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் வர்றது.
ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் இப்படி பிரிக்கிறோம்? பாருங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஹெல்ப்பை ரெண்டா உடைங்க, டூ ஹெல்ப் மீ. Do help. எனக்கு கட்டாயம் உங்க உதவி தேவைங்கிறது டூ. டூவை வெளில எடுக்கிறப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறீங்க. Right? இப்ப he helped me. He helped me. Did he help? Did. கேள்வி இது. இப்ப he did help me. ஆமாப்பா, கட்டாயமா பெரிய உதவி பாரு, அவன் பெரிய உதவி பண்ணலாம். Look at this. He helped. இந்த ஹெல்ப்பை ரெண்டா உடைச்சா he did. Does. Did. இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றது. இப்ப இந்த உடைக்கிறது ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு மட்டும் கிடையாது. He did not help. பாருங்க, எனக்கு அவன் உதவி செய்யல, முக்கியமான சமயத்துல எனக்கு செய்யாம விட்டுட்டான். வா, பாருங்க, அந்த ஸ்பிளிட், அந்த ஹெல்ப்ட ஸ்பிளிட் பண்றதுனால என்ன அந்த லாங்குவேஜே எப்படி தெரியாது. It did not help. அப்புறம் பாருங்க, did he help? ஒரு ஆளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணானா, பண்ணலையா? பாருங்க, வா, அவன் ஹெல்ப் பண்ணானா? பாருங்க, இங்க பாருங்க, அந்த பிரிச்சதுனால எவ்வளவு நன்மை பாருங்க. Didn't he help? ஹெல்ப் Help பண்ணலையா? பண்ணலையா? அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நினைச்சாலும் நீங்க தப்பு பண்ண முடியாது. இப்ப பாருங்க, ஒய்ய போடுறேன், டிட்டு வரும். அவையே ஹெல்ப் பண்ணா, அவையே ஹெல்ப் பண்ணா. நல்லா பாருங்க, எவ்வளவு லுக் அட் தி என்டையர் லாங்குவேஜ் எப்படி வருது பாருங்க. ஹவு டிட் ஹி ஹெல்ப்? எப்படி ஹெல்ப் பண்ணா? எப்படி உதவி செய்வான்? அவன் எப்படி ஹெல்ப் பண்ணா? வாவ். When did he help? எப்போ ஹெல்ப் பண்ணா? எப்ப help பண்ணா? எப்பொழுது உதவினான்? Look at that. Where did he help? எங்க உதவினான்? எங்க ஹெல்ப் பண்ணா? அவ்வளவுதான். ஸோ ஃபைனலா இது பண்ணணும்னா அதை ஸ்பிளிட் பண்றதுல ஏகப்பட்ட பலன் இருக்கு. இந்த லாங்குவேஜை நம்ம கையில கொண்டு வர்றது இந்த ஸ்பிளிட் தான். ஸோ இந்த ஸ்பிளிட்டை ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நான் வந்து கையில ஒண்ணு வச்சிருக்கேன். கோ, வென்ட், Went. கான், Gone. Going. கோயிங். Goes. அவ்வளவுதான். இதுல பாருங்க, இதுல 1, 2, 5 இதுதான் முற்று பெற்ற வினை. ஃபுல்லாவே அந்த வினை முற்று பெற்றிருக்குது. கான், கோயிங்க்கு சப்போர்ட் தேவைப்படும் முற்று பெறாத வினை. ரொம்ப சிம்பிளா இப்படியே வச்சிருங்க. கோ ரெண்டா உடைச்சா டு கோ. கோவை ரெண்டா உடைச்சா டு கோ. வெண்ட ரெண்டா உடைச்சா Did. கோ. Did go. Did go. வெரி நைஸ். கான ரெண்டா உடைக்க முடியாது, ஏன்னா இருக்கிறது அது பாதிதான் முற்று பெறாத வினை. நீங்க வேணா ஹேவ் ஹேஸ வச்சு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம். இதை பத்தி நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பேசுவோம். கோஸ் இது ரெண்டா உடைச்சா Does go. Does. டஸ். Go. அவ்வளவுதான். Does go. ஸோ அதுக்குள்ள அது ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னேன். இந்த டஸ் டீட்டெயிலாம் எடுத்து வெளியில விட்டோம். நம்ம கானுக்கு வந்து முற்று பெறாத வினை ஏன்னாக்கா மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்கு. சப்போர்ட்டிங் வேர்ப் என்ன பண்ணுவீங்க? ஹேவோ, ஹேஸோ, Have, has, ஹேடு, had. Had. அதே மாதிரிதான் இதுக்கு வந்து ஆம், இஸ், ஆர். Am, is, was.
Answer, have been, has been. வாஸ் வேற அது அப்படியே போட்டுக்கலாம். Am, is, was, Is. are, வாஸ் வேற அது மட்டும் இல்ல, பில்லு Have been, has been, have been. will be. எல்லாமே போட்டுக்கலாம். சூப்பர். ஸோ இதுதான் நம்ம மெயினா வந்து பார்க்க வேண்டியது. நாளைக்கு கிளாஸ் இருக்கு, மறந்துட வேண்டாம். நாளைக்கு கிளாஸ் இருக்கு, we'll have a class. This is what it is. துர்கா மேம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குதா உங்களுக்கு? சார் எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளம்னால கேட்கலங்க சார். லாஸ்ட்ல இருந்தா கவனிச்சிட்டு இருந்தேன். நான் ஃபுல் வீடியோ கேட்டுட்டு நான் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம வந்துருங்க. அது என்ன நீங்க நகர்ந்து பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்களா, ஃபைபரா, என்ன வச்சிருக்கீங்க நீங்க? இல்லைங்க சார், புரியலைங்க சார். பிராட்பேண்டா, ஃபைபரா, இன்டர்நெட், டேட்டாவா? டேட்டாங்க சார். ஆஹா, அதுதான் பிரச்சனை. ஏதாவது பிராட்பேண்டா தான் இருந்துட்டா ரொம்ப ஈஸியா போயிடும். டேட்டா ரொம்ப கஷ்டப்படுத்திடும் நம்மள. அப்படிங்களா சார்? சரிங்க சார். அதான் ப்ரிப்பேரிங் மீட்டிங்னு அடிக்கடி கனெக்ட் ஆகவே மாட்டேங்குதுங்க சார். போன கிளாஸும் அப்படிதான் இருந்தது, இந்த கிளாஸ்லயும் அப்படிதான். இப்ப ரொம்ப எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்டெல்ல இருந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது பண்ண முடியுதா பாருங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சரி, ஃபைபர் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால அமெரிக்கா மாதிரி ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு எல்லாம். சரிங்க சார், சரிங்க சார். ஸோ நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். Okay, sir. அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து என்ன பண்ண முடியுமோ போதையுமா, விவேக், சத்யமூர்த்தி சார், சந்தோஷ், நீங்க ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ண முடியுமா பண்ணிடுங்க. எப்படி சார் புரியுது? இப்ப எடுத்த கிளாஸ் அப்படியே. ஓகே சார். Yeah, I'll see you tomorrow. Thank you. Thank you, sir. Good night, sir. Thank you, sir. Mm. Good night. Thank you.